பானகமுவ ஒரு கிராமத்தின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு, ஒரு பாரம்பரியம், பண்பாடு, ஒற்றுமை, இறை நம்பிக்கையையும் இணைந்து வாழும் ஒரு சமூகத்தின் அடையாளமாகும். பழங்காலத்துல மாந்திராவென அழைக்கப்பட்ட இந்த ஊர் தலைமுறைகள் கடந்து வந்த சிறப்பான வரலாற்றையும் தனித்துவமான கலாச்சார மரபுகளையும் தன்னகத்தே தாங்கி நிற்கிறது. இயற்கையின் அருளால் அலங்கரிக்கப்பட்ட பானகமூர் பல மாவட்டங்களையும் பிரதேசங்களையும் இணைக்கும் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஒரு வளமான கிராமமாகும். எமது ஊரின் இதயத்தை குறுக்காக ஓடிச் செல்லும் தித்ரோயா இவ்வூரின் உயிர் நாடியாக விளங்குகிறது. மழை காலங்களில் நிரம்பி வழியும் அதன் நீரோட்டமும் அதை சூழ்ந்த செழிப்பான வயல்வெளிகளும் இயற்கை நேசிகளை கண்கவரும் கொள்ளா காட்சிகளாகும். அதே போன்று எமதூரின் அடையாள சின்னமாக விளங்கும் பறையன்கல் மலை பானகமுவின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கிறது. தொலைவிலிருந்தே எமது ஊரை அடையாளம் காட்டும் அந்த மலை எமது முன்னோர்களின் உறுதியையும் உயர்ந்த சிந்தனைகளையும் நினைவூட்டுகிறது. அந்த மலையைப் போலவே உறுதியான மனப்பாங்குடனும் உயர்ந்த லட்சியங்களுடனும் வாழ்ந்தவர்களே எமது முன்னோர்கள். அவர்கள் எமக்கு சொத்துக்களை மாத்திரமன்றி ஒற்றுமை, ஒழுக்கம், தியாகம் மற்றும் கல்வியின் பெருமதியை உணர்ந்த சமூகத்தையும் விட்டு சென்றுள்ளனர். நீண்ட காலமாக விவசாயமும் வியாபாரமும் எமது மக்களின் வாழ்வாதாரத்தின் பிரதான ஆதாரங்களாக இருந்தன. எனினும் கல்வி வளர்ச்சியில் நாம் எதிர்பார்த்த உயரங்கள் அடைவதற்கு பல ஆண்டுகள் எடுத்தன. ஆனால் அல்லாஹ்வின் அருளாலும் மக்களின் ஒற்றுமையாலும் கல்விக்காக அவர்கள் செய்த முதலீடுகளாலும் இன்று பானகமு ஒரு புதிய வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்றின் மையமாக திகழ்வது அன்னூர் மத்திய கல்லூரியாகும். ஒரு காலத்தில் வரையறுக்கப்பட்ட வளங்களுடன் பயணித்த இந்த பாடசாலை இன்று கல்வி வளர்ச்சியின் ஒளிகோபுரமாக உருவெடுத்துள்ளது. 2021 முதல் 2025 ஆண்டு வரையான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்களை ஆராயும் போது அன்னூர் மத்திய கல்லூரியின் வளர்ச்சி ஒரு தொடர்ச்சியான கல்வி புரட்சியாக இருப்பதை காண முடிகிறது. 2021 ஆண்டு 119 மாணவர்களில் 52 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்று 44% சித்தி வீதம் பதிவாகியிருந்தது. 2022 ஆண்டில் அது 54% உயர்ந்தது. 2023 ஆண்டில் 55% முன்னேற்றம் கண்டது. 2024 ஆண்டில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் 47 சித்தி வீதம் பதிவானது. ஆனால் 2025 ஆண்டு அன்னூர் மத்திய கல்லூரியின் கல்வி வரலாற்றில் ஒரு பொற்கால அத்தியாயமாக அமைந்துள்ளது. 131 மாணவர்களில் 96 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்று 72% சித்தி வீதத்தை பதிவு செய்துள்ளனர். 2021 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 28% புள்ளிகளின் வளர்ச்சியாகும். இந்த பெறுபேறு வெறும் புள்ளி விவர வெற்றி அல்ல, ஒரு சமூகத்தின் கல்வி விழிப்புணர்வின் வெற்றியாகும். இந்த 96 மாணவர்களின் வெற்றிக்கு பின்னால் எண்ணற்ற தியாகங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன. ஒவ்வொரு மாணவனின் வெற்றியும் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஒவ்வொரு சித்தியும் ஒரு ஆசிரியரின் அர்ப்பணிப்பு, ஒவ்வொரு முன்னேற்றமும் ஒரு சமூகத்தின் முயற்சி. இந்த வெற்றியின் பின்னணியிலே அதிபர் ஜனாப் அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் சிறந்த தலைமைத்துவமும் குறிப்பிடத்தக்கதாகும். பாடசாலையின் கல்வி தரத்தை உயர்த்துதல், வளங்களை பெற்றுத்தருதல், ஆசிரியர் வளங்களை அதிகரித்தல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் மாணவர்களுக்கு உயர்ந்த இலக்குகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற துறைகளில் அவர் ஆற்றிய சேவை அளப்பரியது. குறிப்பாக பல வருடங்களாக கனவாக இருந்து வந்த கணிதம் மற்றும் விஞ்ஞான பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டமை எமது ஊரின் கல்வி வரலாற்றில் மாபெரும் திருப்புமுனையாகும். இன்று மாணவர்கள் தமது சொந்த ஊரிலேயே கலை, வர்த்தகம், கணிதம் மற்றும் விஞ்ஞான பிரிவுகளில் உயர் கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். ஆங்கில மொழி மூல கல்விக்கான வசதிகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் எமது பிள்ளைகள் தமது எதிர்காலத்தை
தமது சொந்த மண்ணிலேயே உருவாக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்த வெற்றியின் மற்றொரு தூண் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பாகும். அவர்கள் பாடங்களை மட்டும் கற்பிக்கவில்லை, எதிர்கால தலைமுறையை உருவாக்குகின்றனர். மாணவர்களின் வெற்றிக்காக அவர்கள் செலுத்திய உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்று பெருவர்களாக மலர்ந்துள்ளன. அதேவேளை இந்த வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் பானுகமு மக்களின் ஒற்றுமையாகும். கல்விக்காக செலவிடுவது ஒரு செலவல்ல, அது ஒரு தலைமுறைக்கான முதலீடு என்பதை எமது மக்கள் ஆழமாக உணர்ந்துள்ளனர். பாடசாலை கட்டிடங்கள், விளையாட்டு மைதானம், கல்வி வசதிகள், ஆசிரியர் சேவைகளுக்கான ஆதரவு மற்றும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் என்பன அனைத்து மக்களின் ஒற்றுமையான பங்களிப்பின் சான்றுகளாகும். பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், பானுகமு சமாதான இயக்கம், பள்ளிவாசல் நிர்வாகங்கள், இளைஞர் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த கல்வி எழுச்சியின் பங்குதாரர்களாக உள்ளனர். இந்த நல்ல திட்டமும் முன்வைக்கப்பட்டாலும் அதை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் சமூக பண்பாடு பானுகமுவின் மிகப்பெரிய பலமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், ஊர்களில் மக்கள் ஈமான் கொண்டு தக்வாவுடன் நடந்திருந்தால் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளின் வாயில்களை திறந்திருப்போம். சூரத்துல் பக்ராவுடைய 96வது வசனம் கூறுகிறது. இந்த இறை வசனத்தின் அர்த்தத்தை இன்று எமது சமூக வாழ்க்கையில் தெளிவாக உணர முடிகிறது. கல்விக்காக செலவிடும் மனப்பான்மை, ஒருவருக்கொருவர் உதவும் பண்பு, சமூக நலனுக்காக ஒன்றிணையும் சிந்தனை மற்றும் இறைவனின் திருப்தியை நாடும் வாழ்க்கை முறை ஆகியவை அல்லாஹ்வின் பரக்கத்தை ஈர்த்துள்ளன என்பதில் சந்தேகமில்லை. இன்று நாம் காணும் வெற்றி ஒருவரின் வெற்றி அல்ல, இது முழு பானுகமுவின் வெற்றி. இது ஊர் முன்னோர்களின் பாரம்பரியத்தின் வெற்றி, இது மக்களின் ஒற்றுமையின் வெற்றி, இது ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பின் வெற்றி, இது அதிபரின் தலைமைத்துவத்தின் வெற்றி, இது கல்வியில் முதலீடு செய்த ஒவ்வொரு குடும்பத்தின் வெற்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இது அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் வெளிப்பட்டிருக்கும் ஒரு வெற்றியாகும். 2025ஆம் ஆண்டின் இந்த பெருவெற்றி ஒரு நிறைவல்ல, அது இன்னும் பெரிய வெற்றிகளை நோக்கிய ஒரு புதிய தொடக்கமாகும். தெதுரோயாவின் நீரோட்டம் போல எமது கல்வி வளர்ச்சியும் தொடரட்டும். பறையன்கல் மல்லின் உறுதி போல எமது லட்சியங்களும் நிலைத்திருக்கட்டும். மாந்தராவின் பாரம்பரியம் போல எமது ஒற்றுமையும் தலைமுறைகள் தாண்டி தொடரட்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஆண்டுகளில் பானுகமுவின் பெயர் கல்வி, ஒழுக்கம், பண்பாடு மற்றும் சமூக முன்னேற்றத்தின் முன்னுதாரணமாக நாடெங்கும் ஒலிக்கும். அந்த நாளை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். பானுகமுவின் பெருமை எமது பாரம்பரியம், பானுகமு பலம் எமது ஒற்றுமை, அன்னூர் மத்திய கல்லூரி எமது அறிவு கோட்டையாகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.